Good morning. Now in this session we are going to see DT based video on the radial drilling machine. Already given as the manufacturing in the manufacturing part in the class basic civil mechanical engineering. In this we have seen about the various types of machines also. So in this drilling machine, about the drilling machine, and this is a DT based video, and brings some of the 5 students will be talking about the drilling machines also. So on 3D based on the empathy, design, empathy, define, and ideate, prototype, and testing system. So the and this is a DT based video on the drilling machine. Already drilling has been taught in the class. Now we are going to do a DT based video: empathy, define, ideate, prototype, and design, and finally also testing. So in this one we are going to talk about the on the drilling machine. So in this machine, whatever I taught in class, can anybody explain to me? What are we going to explain in Tamil? How can I explain? Please explain. What are you understanding? Explain that. First, இந்த இது வந்து ட்ரில்லிங் மிஷின். இது வந்து நம்ம வந்து அடிமட்டம் இது வந்து டி ஸ்லாட். இது வந்து டி ஸ்லாட். இது மேல வச்சு ஒரு மெட்டீரியல். இது இந்த மெட்டீரியல் எதுக்குன்னா ட்ரில் போடும்போது நம்ம ஆடாம அசையாம அக்யூரஸியா வரைக்கும் வந்து இது அடுத்து வந்து இந்த மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணா பெஞ்ச் வைஸ் வந்து சப்போர்ட் பண்ற யூஸ் பண்றோம். இது வந்து போல்ஸ் வந்து 3 to 10 mm வரையும் போகணும். இங்க வந்து பிட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். 3 to 10 mm வரைக்கும் போடலாம். அதுக்கு ஒரே ட்ரில் யூஸ் பண்ணாக்கு. இப்போ இருக்கிறது ட்ரில் மாட்டிட்டு 10 mm மாட்டிருக்கு. இதுக்கு மேல 20 mm போடுறதா இருந்தா ஃபர்ஸ்ட் 3 mm 5 mm போட்டு 10 mm போட்டு அப்ப ட்ரில்லிங் போடுவோம். 3 டைம்ஸ் ஆஃப் போடுறோம். ட்ரில்லிங் பண்ணுவோம். அண்ட் இது ஆக்சுவல் மெட்டீரியல் வந்து இது ஹைஸ்பீட் ஸ்டீல் HSS. பட் இது என்ன மெட்டீரியல்னால 2 SS and இதெல்லாம் வந்து கேசிங் போடுறோம். நெக்ஸ்ட் சார் இது வந்து 2 bits மல்டி பாயிண்ட் கட்டிங் கொடுத்து மல்டி பாயிண்ட் கட்டிங் ரெண்டு எட்ஜ் 2 கட்டிங் எட்ஜஸ் இருக்கனால சார் இத லெஃப்ட் ரைட் இந்த இப்போ மேலிங் இருக்குனா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃப்ரண்ட் கொடுப்பீங்களா அப்புறம் அது அப் அண்ட் டவுன் கொடுத்து ட்ரில் பிட் கொடுத்து கீழே மேலே ஏத்துறோம் ட்ரில் போடுற அளவுக்கு இருக்கு. There's a good case of 20 mm வரை கேஸ் இருக்கு. 20 mm வரை ட்ரில் போடலாம். நெக்ஸ்ட் சார் இதுதான் மெயின் பார்ட் ஹெட் பார்ட் சார் பில்டிங் ஹெட் பார்ட். ஸோ இது வந்து இதுக்குன்னு தனி மோட்டர் இருக்கு. ஸோ அந்த மோட்டர் ஃபுல்லாக பெல்ட்டோட சுற்றி இருக்கும். ரீடிங்ஸ் பார்க்கணும்னா இங்கே பின்னாடி ரீடிங்ஸ் பார்த்துக்கலாம். முன்னாடி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் மெயின் பார்ட் ட்ரில்லிங் மிஷின். டைப்ஸ் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் ரோபோட், சர்வீஸ் ரோபோட், மொபைல் ரோபோட்ஸ் சார். இது வந்து யூஸ் ஆகுது இண்டஸ்ட்ரியல். ஸோ இந்த ட்ரில்லிங் மிஷின் என்ன சொல்றீங்க? ஸோ ட்ரில்லிங் மிஷின் வந்து கேசிங் பண்ணிக்கலாம். இந்த பார்ட்ஸ் இருக்கு. இது வந்து ஐஸ்பீட் ஸ்டீல் பண்ணிருப்பாங்க. இந்த மெட்டீரியல் மட்டும் இது ஏன் கேசிங் இந்த ட்ரில்லிங் கேசிங் பண்ணிருக்கோம்னா வைப்ரேஷன் ஃபுல்லாக தாங்கிக்காயிடுச்சு. இங்கே எங்களுக்கு ரஸ்ட்டும் பிடிக்காது. ஆமாம், ரஸ்ட்டும் பிடிக்காது. அது வைப்ரேஷன் தாங்கிக்காங்க. அண்ட் வந்து இது போக இன்னொன்று பேட் மிஷின் இருக்கும். பேப்பர் ட்ரில்லிங் மிஷின்ஸு அது ஹேண்ட்மேட் மிஷின்ஸோ அது சாதாரண நம்ம கையில் போட்டுதான் இருக்கும். அது போட முடியும். போரிங் மிஷின் வாங்க. அது போரிங் மிஷின் வாங்க. இன்னொன்று யூனிவர்சல் ட்ரில்லிங் மிஷின் வாங்க. அதுக்கு என்ன வித்தியாசம்னா யூனிவர்சல் ட்ரில்லிங் மிஷின் வந்து இந்த ட்ரில் பண்ணிக்கலாம். மேலே அந்த ஹெட்டை ட்ரில் பண்ணலாம். ட்ரில் பண்ணி நம்ம ட்ரில் போடலாம். அப்புறம் போர்ட்டிங் ட்ரில் மிஷின் வாங்க. அது சிங்கிள் போடுறதா இருக்கும். அது வந்து இந்த ஒன்லி இந்த ஹெட்டை வந்து இழுத்துக்க முடியும். இல்லை இழுத்துக்க முடியாது. சும்மா போட்டு சின்ன ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம். அது மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரில்லிங் வந்து லேட் ஆல்சோ பட் ஸ்பெசிஃபிக் சொல்லியிருக்கோம். லேத்தை போடும்போது வி ஹேவ் டு ஹேவ் சம் அட்டாச்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம். இங்கே ஒரு அட்டாச்மெண்ட் தேவை ஒன்லி ட்ரில் பண்ணி போடுவாங்க. அண்ட் நிறைய திங்ஸ் இன்னொரு ரீமிங் ஒன்று இருப்பாங்க. ஸோ இதை ட்ரில்லிங் பண்ணால் இந்த மேலே வந்து பர்பர் ஒன்று ஃபார்ம் ஆகும். இந்த பர்னர் மூவ் பண்ணுறதுல மேலே இன்னொரு ட்ரிங்க் வச்சு இன்னொரு டூல் வச்சுப்போம். அப்புறம் ரீமிங் வாங்க. ரீமிங் வந்து ஜஸ்ட் மேலே துட்டு எடுப்போம். அப்போ என்னன்னா இந்த மேலே பர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஒரு ஆடி போறியா சார் எத்தனை ஹெச்பி வரைக்கும் கரெக்ட்? இது வந்து ஆக்சுவலி 5 HP இருக்கும். இப்போ ஆக்சுவலி 3 HP போட்டுருவாங்க. 3 HP சொல்லி அது போட்டு லிவர் வந்து ஃப்ரண்ட்லயே ஓட்டிக்கலாம், ரிவர்ஸ்ல ஓட்டிக்கலாம். ஏன்னா சர்வீஸ் ரிலீஸ் அப்போ சுத்தும்போது வந்து அப்போ ரிவர்ஸ் போட்டு மிஷின் வெளியே கியரோட இருக்குது. இது கியர் இருக்கும் சார் நாங்களும் ஆட்டோமேட்டிக்காக
ஒன்லி ஃபார் மைண்ட் ஜஸ்ட் நம்ம ஆக்டிவிட்டி பண்ணிட்டு பண்ணிட்டு பட் ஆப்ரேட்டிங் ட்ரீம் முன்னாடி பார்த்து ட்ரீம் வந்து பெரிய வந்து 10 இருக்கும் அது ட்ரீம் கொடுக்கும் அது மேனுவல் போட்டு ட்ரீம் போட்டு நீங்கள் எதாவது சார் டாக்டர் ஸோ this is machine about the reading machine. In the next machine about the milling machine and other specifications. Thank you. Thank you.